திறந்தோறும் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு மாத்திரம் இல்லாமல் வரந்தோறும் எங்களோடு இருங்க, எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இல்லையா? எல்லாரும் எனக்காக நினைச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய புது புது போராட்டங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு விழுறதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் ஜெபிச்சுக்கோங்க. இந்த வயசில் வந்து நிற்கிறேன் நான். அதுக்கான போராட்டங்களில் கர்த்தர் தான் வந்து பலன் கொடுக்கணும். இல்லையா? இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, லீடர்ஷிப் வச்சு தான் பார்க்க போகிறோம். லீடர்ஷிப்னா எப்படி கேட்குற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் இப்போ வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாருமே வந்து முதலாவது அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான், ஒரு குழந்தை வளரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு பொறுப்பை கற்றுக் கொடுப்பார். கரெக்டுங்களா? அட்லீஸ்ட் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஆரம்பிக்கும். பின்பு வளர வளர மற்றவர்களை வந்து ஒரு தலைமை தாங்குகிற ஒரு பொறுப்பில் கற்று வைக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். பெற்றோர்லாம் பிள்ளைகளுக்கு பொறுப்பில் இருப்பாங்க. அது மாதிரி காரியங்களில் வைப்பார். ஸோ அது மாதிரி வளரும் பொழுது கண்டிப்பாக ஓகே, ஒரு தலைமை தாங்கிறதுனா என்ன அப்படின்றதுல ஒரு லைட்டாக பார்த்துக்கலாம். 3 வகையானது. முதலாவது, ஒரு கெட்ட லீடர்ஷிப் நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். யாத்திராகமம் ஒரு சில வசனங்கள் படித்து விட்டு சொல்கிறேன். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். 22ஆம் வசனம். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். இந்த 3 வசனத்துல பார்த்தோம்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எகிப்துக்கு கொடுக்கப்பட்ட வாதையை பற்றி. ஸோ இந்த வாதையில் என்ன செய்யறாருன்னா, பார்வோன் வந்து ஒரு நாட்டுடைய ராஜா, அவர் தலைவராக இருக்கிறாரு. அவர் கீழே இருக்கிற அவரை சேவிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யோசேப்பின் காலத்துக்கு பின்பாக மொத்த நாடுமே பார்வோனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். ஏன்னா யோசேப் வந்து பணத்தெல்லாம் சேர்த்து வைத்து என்ன சொன்னா பார்வோனத்துல கொடுத்துட்டான்னு பார்க்கணும். அப்போ மொத்த நாடுமே வந்து பார்வோனோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அவனுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. அப்போ வந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள அவங்க தலைவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை வந்துட்டு நம்ம செய்து பார்க்க முடியுமா. அதாவது இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு கர்த்தரை தேடி ஒரு காரியத்தில் ஒரு சாதனை செய்வோம். இன்னொருத்தவங்க கர்த்தரை இல்லாமல் செய்துட்டு சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அவர்களாலே என்னன்னா, ஒரு அந்த மந்திரவாதிகள் என்ன செய்தாங்கன்னா ஒரு சாதனை செய்தாங்க. கர்த்தர் செய்தது அவர்களும் செய்தாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை செய்த பின்பு பார்வோனோட இருதயம் என்னாச்சுன்னா கடினமாயிடுச்சு. அப்போ ஒரு தலைவர் வந்துட்டு கர்த்தர ஜனங்களுக்கு நன்மை நடக்குதா, கர்த்தர் நம்பாதவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, ஓகே கர்த்தர் நம்மளால நம்பாட்டியும் என்ன இருக்குது, நமக்கு வந்து வேண்டியது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாருன்னா இதயத்தை கடினப்படுத்துறாருன்னு பார்க்கிறோம். இது அப்படி ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறம் போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இது மாத்திரமே அந்த கெட்ட தலைமைக்கு காரணம் இல்லை. ஏனென்றால் அடுத்த வசனம் படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். இப்போ 3 காரியத்துல பார்த்தோம். அந்த நம்ம நினைப்போம், ஓகே இந்த காரியத்தினாலதான் பார்வோனுடைய இருதயம் வந்துட்டு கடினமாச்சு. ஏனென்றால் மந்திரவாதிகள் செஞ்சுட்டாங்க, அதனால மட்டும்தான் இந்த தலைவர் என்ன செய்யறாருன்னா சரி நமக்கு பலம் இருக்குன்னு. ஆனா இங்க பாக்குறோம் அவர்களால் செய்ய முடியல. அவர்கள் என்ன ஒப்புக்கொள்றாங்க, இதுக்கு தேவனுடைய விரலா இருக்குது, நம்ம வந்து நம்மளால செய்ய முடியல. ஆனா அவர்களுக்கு இப்பொழுது அவன் என்ன செய்யணும்னா செவி கொடுக்காம போகிறான்னு பார்க்கணும். அப்போ தலைமை தாங்குறது வந்துட்டு ஒரு பெரிய சோதனை. எதற்கென்றால்
அங்க வந்துட்டு யாருமே ஒரு பொறுப்பாக இல்லை. பார்வோனுடைய வீழ்ச்சிக்கும் யாருமே அங்க பொறுப்பாக இல்லை. பார்வோனை வந்துட்டு ரொம்ப உயர்த்தி பேசி அவன் விழுந்தான் அப்படின்னு இல்லை. அங்க வந்துட்டு அவனுக்கு கர்த்தரே வந்து சொல்றாரு, இவனுக்கு நான் வந்து காட்டுவேன், என்னோட வல்லமையெல்லாம் காட்டுவேன், ஆனா அவன் எதிர்த்து அவன் கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு கொஞ்சம் வசனங்கள் படிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. 12ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆமென். இங்கேயும் பார்க்கிறோம், இப்போ வந்து அவனுடைய பிரஜைகளுக்கு கஷ்டம் வருது. ஒரு ஒரு கெட்ட தலைவனை அடையாளம் கொள்வது அப்படின்னா அவனுடைய பிரஜைகளுக்கு என்ன வருதுன்னா கஷ்டம் வருது, கொப்பளங்கள் வருது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது கஷ்டப்படுறாங்க. அவங்க கேட்குறாங்க, முன்னாடி கேட்டாங்க, இது கர்த்தருடைய வேலைன்னு சொல்றாங்க. ஆனால் அவன் வந்து செவி கொடுக்கலன்னு பார்க்குறோம். இங்கே வந்து அவங்கள நிற்க முடியலன்னு சொல்லி கேட்குறாங்க, செவி கொடுக்கலன்னு பார்க்குறோம். இதற்கான அப்புறம் 20-21 படிங்க. 9ஆம் அதிகாரம் 20-21. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். ஸோ இங்கே பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு பார்வோனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, அவர்கள் யாருன்னா பார்வோனுடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தாங்க, சிலர் பயப்படல. பயந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அங்கேயும் கல்மலை விழுது, சிலர் காத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பொருட்களை அவங்களுடைய காரியங்களை அவங்க காத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? ஆனா இது வந்து பார்வோனுக்கு கீழே நடக்குது. ஆனா கோஷன் நகரத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு சிறப்பு என்ன? 26ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோஷேன் நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது. இல்லையா? இதுதான் வந்துட்டு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். என்னன்னா, எகிப்தில இருக்கிறவர்களையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற சிலர் இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படும் போது அவர்கள் சில காரியங்கள்ல காக்கப்படுறாங்க. ஆனா அவர்களுக்கு வர காரியங்கள்ல சோதனை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கு. கல்மலையை விழுது. ஓகே, அழிவு மொத்தமாக அழிவு இறங்குற ஒரு இடமாக இருக்கு. இதே தான் நம்ம லோத்தை குறித்து பார்க்கிறோம். லோத்தை குறித்து என்ன பார்க்கிறோம்னா, லோத்து காக்கப்படுகிறான், ஆனா அவன் இருக்கிற இடம் வந்துட்டு அழிவுக்கு வைக்கப்பட்ட இடமா இருக்குது. அங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அக்கினியை இறக்குறாருன்னு பார்க்கணும். சோதோம் குமாரன். அப்போ கர்த்தரை தேடுகிறது எவ்வளவு முக்கியம் என்றால், எகிப்தில் இருந்துக்கிட்டும் காக்கப்படலாமான்னு கேட்டால் காக்கப்படலாம். ஓகே, அதான் வந்து நம்ம பார்க்குறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் சிலர் இயேசு கிட்ட நன்மை பெற்று இயேசு நல்லவர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த திரும்பி அந்த இதுக்குள்ள மார்க்கத்துக்குள்ள வர மாட்டாங்க. அப்போ அங்க இருந்து காக்கப்படலாம்னா காக்கப்படலாம். ஏன்னா கொஞ்ச காலம் ஓகே கர்த்தருக்கு பயப்படுறதுனால எஸ்கேப் ஆகலாம். ஆனா சில காரியங்களை கர்த்தர் வந்து விசேஷமா அவருடைய பிள்ளைகளுக்காகவே செய்கிற கர்த்தரா இருக்காரு. அவருடைய பிள்ளைகளை காக்கிற கர்த்தராக இருக்காருன்னு பார்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ எகிப்திலேயே இருந்தாங்க, காப்பாற்றி கொண்டாங்க. சிலர் காப்பாற்றிக்கலன்னு பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்போ 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவனும் அவன் ஊழியக்காரரும் இப்போ இது வரைக்கும் அவங்களுடைய இருதயம் வந்து கடினமாகல. இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கர்த்தருடைய விரலா இருக்குது, அவர்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதுல வந்து அந்த இப்போ வந்து சில கர்த்தருக்கு பயப்படாம இருந்தாங்க இல்லையா, அந்த பயப்படாம இருந்தவர்களுடைய இருதயம் தான் என்ன இருக்குன்னா கடினமா இருக்குதுன்னு பார்க்கிறோம். பயந்தவர்களுடைய இருதயம் என்ன இருக்குன்னா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான்,
தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இங்க இதுல பார்க்கிறோம். அப்ப ஏன்னா அங்க முன்னாடி அதிகாரத்துல பார்த்தோம், சிலர் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தாங்க, சிலர் பயப்பட்டாங்க. அடுத்த வசனங்களை பார்க்கிறோம், அவர் ஊழியக்காரர்கள் இது கடினமாயிட்டு. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவாக படித்தோம்னா, யாருடைய இருதயம் கடினமாச்சுன்னா அந்த கல்மலை வந்து விழுந்து அவர்களுக்கு அழிப்பு கொண்டது இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அழிவு வருதுனால அதை அவர்கள் வந்து ஒத்துக்காம என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கடினப்படுத்திக்கிறாங்க. இல்ல கர்த்தர் தான் வந்து வேணும்ட்டே அழிக்கிறார், அவர் தான் தீமை செய்கிறதா இருக்கிறாரு, நாங்க வந்து கரெக்டா தான் இருக்கோம், பரிசுத்தமா தான் இருக்கோம், நாங்க நல்லவங்களா தான் இருக்கோம், உலகத்துல கடவுளை எங்களுக்கு தீமை செய்கிறாரு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது, அதாவது போக விடுங்க. இவங்க அந்த வசனம் படிங்க, 7ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரன் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும், எகிப்து அழிந்து போனதை நீ இன்னும் அறியவில்லையா என்றார். ஆமென். அடுத்த வசனங்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இங்க எக்ஸ்ட்ரா பார்க்கிறோம், அங்க வந்து போக விடுங்கன்னு மோசேவுக்காக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தபடியா என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து அவர்களுடைய பார்வைக்கு பார்வனை காட்டிலும் மோசே எப்படி இருக்கான்னா பெரியவனாக இருக்கிறான். அப்ப அநேக காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சில காரியங்கள்ல நமக்கு வந்து எப்பயுமே வந்து கிறிஸ்தவர்களா இருக்கும்போது நமக்கு வந்து என் வழியில என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. உலகத்திலையும் ஒர்க்கிலையும் வந்துட்டு இந்த பாட்டு நம்ம எடுக்கிற முயற்சியை ஆசை வச்சு விட்டுட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது எண்ணங்கள் தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு அவங்களுடைய இதை சம்பாதிக்கணும், அவங்களுடைய பேர் புகழ் அவங்களுடைய பாராட்டெல்லாம் சம்பாதிக்கணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்காது, ஒரு இதெல்லாம் இருக்காது, ஒரு வைராக்கியெல்லாம் இருக்காது. ஆனா கர்த்தர் சில நேரங்கள் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் கண்களுக்கு நம்மளை வந்து பெரிய ஆளா ஆக்கி அப்புறம் தான் என்ன செய்யறாருன்னா நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் இல்லையா. ஏன்னா இந்த விடுதலை நமக்காக இல்ல, இந்த காரியம் செய்ய நமக்காக இல்ல, அவர்களுக்காக. அதாவது அவர்களுடைய பார்வைக்கு மோசவே பெரிய ஆளா காட்டுவதற்கு காரணம் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்காக. ஓகேங்களா. ஏன் இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரங்களை பார்க்கிறோம். எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். பாக்குறீங்களா, அதாவது அதே அந்த இதயத்தை கல்லாக்கி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. மோசேவை வந்து மோசேவுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து மோசே பெரியாளா பார்த்தவங்க கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க. அந்த இதயத்தை கல்லாக்கின ஜனங்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா இப்ப திரும்ப எதற்காக இஸ்ரேலை நம்ம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய தவறான ஒரு லீடர்ஷிப் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி இதயத்தை கல்லாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24, 25ஆம் வசனம். எடுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். 26ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். 27ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அதாவது இங்க பார்க்கிறோம், இப்பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, 25ஆம் வசனத்துல சொல்றாங்க, கர்த்தர் இவர்களுக்காக என்ன செய்யறாரு, யுத்தம் செய்யறான்னு பாக்குறாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா வெளியில போக முடியும். இதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்தார்னா கடலுக்குள்ள அவர்களை மடங்கடித்தார் அப்படின்றது கர்த்தர் செய்தார் என்று போட்டு. அப்போ எங்கன்னா அந்த இறுதித்து கடினமாக்கிட்டே வந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு தவறான தலைமைத்துவத்தை பார்க்குறாங்க.
ஒரு பக்கத்துல அவர்கள் கூடவே இருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களுக்கு அந்த அழிவிலிருந்து காப்பாத்திக்கிட்டாங்கன்னு தெரியும். கர்த்தருக்கு பயந்தவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு தெரியும். பயப்படாதவங்களுக்கு தான் ஆபத்து வந்துச்சுன்னு தெரியும். ஒரு பக்கத்துல ஒருத்தர் அவங்கள போக விடுங்க, ஏன்னா கண்ணியா இருக்கிறாங்கன்ற ஆலோசனை காதுல கேட்குது. ஆனா இவங்க அதுக்கு பொருட்படுத்தல. இன்னொரு இடத்துல மோசேவை மேன்மையாக பார்க்கிறாங்கன்ற ஒரு கூட்டத்துக்கு தெரியும். அதையும் இவங்க பொருட்படுத்தாம எதற்காக இஸ்ரவேலரை நம்ம போகப்பட்டோம், அவர்கள் நமக்கு அடிமைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. இவ்வளவு பார்த்த பின்பான கடைசியில் அவர்கள் பார்வோனை அவர் தொடர்ந்து போறதுனால கர்த்தர் என்ன செய்தார்னா, ஒரு பக்கத்தில் அப்பதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் கர்த்தர் என்ன செய்வார்னா, இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி இருந்தார், மோசேவை முன்னிறுத்தி வைத்து கர்த்தர் பின்னாடி இருந்தார். அதான் நீங்க ஒரு வசனம் படுத்தீங்கன்னா யாத்திராகமத்துல பார்வோனுக்கு நீ தேவனாக இருப்ப அப்படின்னு சொல்லுவார் கர்த்தர், இல்லையா? அதாவது உன்னை பார்வோனுக்கு தேவனா வச்சிருக்கேன். அதாவது அவன் என்னை பார்க்க முடியாது. பார்வோன் யாரும் பார்க்க முடியாது, கர்த்தரை பார்க்க முடியாது. கர்த்தருக்கு பிரதிநிதியாக மோசேவை அனுப்பி வச்சுட்டு நீ அவர்களுக்கு தேவனா இருப்ப அப்படின்னு பார்வோனுக்கு சொல்லிடுவார், இவனுக்கு சொல்லிடுவார். ஆனா இப்பொழுது 25ஆம் வசனத்துல தான் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் தேவனையே பார்க்கிறாங்க. அது எங்க பார்க்கறாங்கன்னா, மோசேவை துரத்தி கொண்டு வந்த பின்பு இப்பொழுது கர்த்தரே என்ன செய்யறாருன்னா, யுத்தம் செய்யறதுக்காக நடுவில் இருக்கிறாருன்னு பார்க்கிறோம், இல்லையா? இன்னும் சொல்ல போகும்னா 20ஆம் வசனம் படிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இங்க பார்க்கிறோம், இங்க ஒரு நடுவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் நடக்குது. அதாவது சராசரியா நடக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு காரியம் நடக்குது. ஒரு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பங்கள்லாம் இறங்குது. கர்த்தர் இன்னும் இறங்கல, ஆனா மேகஸ்தம்பம் அக்னி ஒரு அடையாளங்கள் அற்புதமான ஒரு காரியம்லாம் நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நடக்கும் பொழுதும் கூட அவர்கள் என்ன செய்யறனா, அதை பார்த்து அவர்கள் பயப்படல. ஒரு திரும்பவும் ஐயோ நம்ம தவறான இடத்துக்கு வரோமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் சிவந்த சமுத்திரத்திலையும் அவங்க துரத்துறாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ இங்கதான் அவ்வளவு அடையாளங்களை காட்டிட்டு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறாரு. எலியாவுக்குமே என்ன செய்தாருன்னு பார்த்தோம். எலியாவுக்குமே முதலாவது என்ன அக்கினி வந்தது, அப்புறமா புயல் அடிக்கிற அந்த காற்று வந்தது, அப்புறம் தண்டர் இடி முழக்கங்கள் வந்தது. எவ்வளோத்தையும் காட்டிட்டு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோத்தையும் காட்டும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு தவறான எண்ணம் இருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும், அப்பயே அவர்கள் பின்திரும்பி போயிருக்கணும். ஓகேங்களா? கர்த்தருக்கு எதிரான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது பின்திரும்பி போயிருக்கணும். ஆனா அவர்கள் செல்லவில்லை, அவர்கள் பின்தொடர்ந்தே வந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு தவறான லீடர்ஷிப் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த தலைமைத்துவம் ஒரு தவறான முடிவை எடுக்கும் பொழுது they set the bad example. அவங்க ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைக்கிறாங்க. அது என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான ஆட்டிடியூட் கொடுக்குது. ஓகேங்களா? கர்த்தர் என்ன கேட்டார், இப்போ பார்வோன் கீழே இருந்து எகிப்தியர் ஜனங்களை உன் ஜனங்களை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நீ இனிமே ராஜாவா இருக்காதுன்னு சொல்லல. என் ஜனங்களை போக விடு, நீ எகிப்தின் ராஜா, ஆல்ரெடி ராஜா தான், அப்படி இருந்துக்கோ. என் ஜனங்கள் சஞ்சரிக்க வந்தாங்க அந்த பஞ்ச காலத்துல, இப்போ என் ஜனங்களை போக விடு, உன்னுடைய காரியங்கள் முடிந்தது. இப்போ 400 வருடங்களாக அடிமைத்தனக்குள்ள இருந்துட்டு இது கூட உனக்கு எனக்கு பத்தாது, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 400 வருடங்கள் எனக்கு அடிமைகள் தேவை, வேலை செய்ய தேவை அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, விட்டுடுப்பா, இவ்வளவு காலம் அடிமையா இருந்தாச்சு, விட்டுடு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவன் அந்த ஒரு தவறான உதாரணத்தையும் தவறான ஒரு எண்ணத்தையும் ஜனங்கள் மேல அவன் காட்டுறதுனால என்ன நடக்குது, ஒரு தவறான டிசிஷன்ஸ், பீப்புள் டேக் ராங் டெசிஷன்ஸ். அவன் எடுக்கிறது மாத்திரம் அவனுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஃபைனலி அது ஒரு it gives you the bad outcomes. அதனால தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது எந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களை செஞ்சு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பேசுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இது ஒரு உதாரணம் எங்க பார்க்கலாம்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஒரு குருடனை கர்த்தர் சுகமாக்குவார். கரெக்டா? பிறவி குருடன். அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்க தான் அவங்க பிள்ளை பிறவி குருடன்னு தெரியும். ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நடந்து சுகம் கிடைச்சதுன்னு தெரியும். ஆனா அவர்களை குறித்து போட்டிருக்கோம், அவர்கள்
பரிசேயர்களுக்கு பயந்து ஆலயத்திலிருந்து விலக்கி விடுவாங்கன்னு பயந்து எங்களுக்கு தெரியாது அவனிடத்திலே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் இடைப்படும் போது ஒரு அற்புதத்தின் மூலமாக இடைப்படுறாரு. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாத நம் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வருஷம் வந்து சபைக்கு அவங்களோட சபைக்கு தான் போறாங்க, அந்த இதுக்கு போறாங்க. அந்த பிள்ளைக்கு கண்ணு திறக்கப்படல. இப்போ வந்து இயேசு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் மேசியான்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுடைய வேத வார்த்தையுமே மேசியானா எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது கூட என்ன செய்யணும்னா அவங்க வந்து சரி இயேசு சுகம் கொடுத்துருக்காரு போல அப்படின்னு நிற்காம அவர்கள் இது என்ன சொல்றாங்க, அந்த கர்த்தர் இடைப்பட்டதையும் அவர்கள் வந்து என்ன ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பார்க்கணும். ஸோ கர்த்தருடைய காரியங்கள்ல இது வந்து ஒரு பேட் லீடர்ஷிப். யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை பேட் லீடர்ஷிப். இரண்டாவது தலைமைத்துவம். இது கர்த்தருக்கான தலைமைத்துவம் இல்லை, ஆகிலும் ஒரு ஒரு காஷியஸ் லீடர்ஷிப், ஒரு எச்சரிப்பை வச்சு கொண்டிருக்கிற லீடர்ஷிப். அநேக நேரத்தில் இது ரொம்ப பெட்டர். இது வந்து ஏன்னா ஒரு காஷியஸாக இருக்கிறது வந்துட்டு நல்ல தலைமைத்துவத்தை காட்டிலும் ஒரு காஷியஸ் தலைமைத்துவத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு நன்மையான காரியம். ஏன்னா அவர்கள் வந்து முன்கூட்டி ஒரு தவறான இது நடந்துருச்சுன்னா எப்படி அதை சமாளிக்கிறது. இப்போ அதான் பார்க்குறோம். இப்போ ஒரு நம்மளோட நாட்டிலையும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இதை ஒரு நாடு பிளான் பண்ணலைன்னா அவங்க பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ ஒரு காஷியஸ் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 33 முதல் 42வது வசனம் அதை படிக்கலாம் மொத்தமாக. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து, இது நான் சொல்லியிருக்கிறேன், இது எங்க நடக்குதுன்னா பேதுரு அவங்க யோவான் அவங்க யாக்கோபு அப்போஸ்தலர்கள் இப்போதான் வந்துட்டு இயேசுவை நாமத்தில் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பயங்கரமான அப்போசிஷன் வருது. எங்கேருந்துன்னா அந்த பரிசேயர்கள் கிட்ட இருந்து சரிசேர்ந்து அப்போசிஷன் வருது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணாதீங்கன்னு. அப்பொழுது இவர்கள் அவங்களை வந்து கொல்லலாம் அப்படின்னு வந்து ஒரு மறுபடியும் ஒரு எண்ணம் கொள்றாங்க. அப்போஸ்தலரை திரும்பி கொல்லணும்னு. அப்பொழுது ஒரு மனிதன் எழுந்து சொல்லுகிற ஆலோசனை நான் படிங்க 33. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெய்தாஸ் என்பவன் எழுப்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இங்கே ஒரு தலைமைத்துவம் பார்க்கிறோம். இவன் வந்துட்டு அப்போஸ்தலர்களை முழுமையாக நம்பல, அப்போஸ்தலர் சொல்ற சத்தியத்தை முழுமையாக நம்பல, இயேசுவை விசுவாசிக்கல. ஆகிலும் அவனுக்குள்ள ஒரு ஒரு கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒன்று இருக்கு. அதாவது இது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதாவது அவர்கள் முழுமையாக இயேசு விசுவாசிக்கலனாலும் ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை இதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி தீமை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா மனிதர்களையும் பார்க்கலாம். ஒரு தீமையான காரியம் நியூஸ்லேயும் எல்லாம் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் செய்யக்கூடாது, இதற்கு தண்டனை கொடுக்கணும், இது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதனும் கொள்வார்கள் பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இவன் தான் பார்க்கணும். இந்த கமாலியல் என்ற ஒரு மனிதன் இவன் என்ன சொல்றான்னா, அவர்களை ஒன்றும் செய்யாதீங்க. அதாவது அவன் சொல்ற அர்த்தம் என்னன்னா, அவங்க கொலை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. they are planning to kill them. முற்றிலுமா அடிச்சு கொண்டுறாங்க. இயேசுவை கொண்டாங்க,
இவர்களையும் அப்போஸ்தலர்கள் அடுத்த 12 பேர் இவர்களையும் அழித்து கொன்று விட்டோம்னா நின்றுன்னு அவன் ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் சொல்லுகிறது என்னன்னா, இல்ல இந்த மாதிரி அவனுடைய லீடர்ஷிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் கவனிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். 2 மனிதனை கொடுத்து சொல்றான், இப்படி தியூடாஸ்னு ஒரு மனிதன் இருந்தான், அவன் வந்துட்டு இப்படி எழுந்து செய்தான். அடுத்து யூதாஸ்னு ஒரு மனிதன் இருந்தான், அவன் வந்துட்டு அவனுக்கு கூட்டத்தை சேர்த்து கொண்டான். ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து செய்த காரியங்களும் அவன் பார்க்குறான். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம் இருக்குன்னா, நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தருடைய அவங்களுடைய விசுவாசத்தின் முடிவை பார்த்து அவர்களை பின்பற்றுங்கன்னு இருக்கும். எபிரேயர் வசனத்தை மட்டும் படிச்சிருக்கேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. தேவ வசனத்தை போதிக்கிறவர்களை படிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்கள் நடக்கையின் முடிவை பாருங்க, பார்த்துட்டு அப்ப அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்க அப்படின்னு இருக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேருமே, இந்த யூதாசும் சரி தியோடாசும் சரி, அந்த காலத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் எழுந்தவங்க. கவனிக்கிறீங்களா? அதாவது எப்படி நியாயாதிபதிகள்ல கர்த்தர் எழுப்பினார் மக்களை, சிம்சோன், கிதியோன், இந்த மாதிரி எக்லோன் ராஜா, இந்த மாதிரி ஆட்களை எழுப்பின பொழுது, ஸோ இந்த காலகட்ட இயேசுவின் காலகட்டத்தில் அநேகர் இருந்தாங்க. இந்த ஜெலட்ஸ், இந்த யூதர்கள்லயே ஜெலட்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவர் மிலிட்ரி, தேவர் சேயிங் we are the military for God. அதாவது எங்க நாட்டில் புறஜாதிகள் வந்துட்டாங்க, ரோமர் எங்களை கைப்பற்றுறாங்க, நாங்க ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி அசாசின்ஸ் மாதிரி இருந்தாங்க. they will go on killing people. ஓகேங்களா? செலக்ட்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் சண்டை செய்கிறோம், கர்த்தருடைய சித்தம் தான் நாங்கள் ரிபெல் பண்றது அப்படின்னு சொல்லி ரிபெல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் அதான் கமேலியல் சொல்றது. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 36ஆம் வசனத்தில் அநேகர் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்குங்களா? படிங்க. அவனுக்கு பின்பு குடிமறிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான். அடுத்து அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஓகே, இங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, he also perished and all, even as many as obeyed him. அவனை கீழ்ப்படிந்த யாவரும் என்ன செய்தாங்கன்னா அழிந்து போனாங்க. இது 36 நம்பி இருந்தன்னு போட்டிருக்கு. ஓகே, 36 37 ரெண்டுமே கீழ்ப்படிந்த யாவரும் அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. எதுக்காகனா, ஸோ அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறேன்னு சொல்லி தான் மிலிட்ரி அப்ரோச்ல எடுத்துட்டு போனாங்க. மிலிட்ரி அப்ரோச் அப்போ அதுக்கு அப்போ கமாலியல் சொல்லினா இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக மனிதனுடைய செயலாக இருந்திருந்தால் அது தானாக அழிந்து விடும். ஆனால் நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த அப்போஸ்தலர்கள் எதிராக நீங்க எழுந்துக்காதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பின் ஒரு லீடர்ஷிப். யூ கேன் see the cautious leadership. அப்போ இது இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே போல அவர்கள் மேல மென்மேலும் ஆக்கினை தீர்ப்பு வராதபடி காத்து கொண்டாங்க. ஆமென். ஆல்ரெடி ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா தான் இருக்காங்க. அதாவது 70ஆம் AD 70 AD ஆலயமானது, எருசலேம் ஆலயமானது அழிந்து விட்டது. அது எதற்காக அழிந்ததுன்னா, இயேசுவே சொல்லிடுவாரு, இந்த ஆலயம் உங்களுக்கு அழிந்துருவாங்க, பெருமையாக இருக்கும் கூட அழிந்துன்னு சொல்லிடுவாரு. ஸோ ஒரு 30 இயர்ஸா, இயேசு மற்ற 30 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு அது நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு எருசலேமுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஒரு mercy period கொடுக்கப்படுது. After Jesus' death and resurrection, to repent, there is given mercy period for them to come to Christ. ஆனா இப்போ இவங்க அதற்கு மேலாக தடுக்கணும் நினைக்கும் பொழுது, அப்போ அவர்கள் வரப்போற கிருபையை அவர்கள் தோற்கடிக்கும். அதனால தான் மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை தோற்கடிக்கிறார்கள் என்று இருக்கும். ஸோ இது 2வது தலைமைத்துவம். இது காஷியஸ் லீடர்ஷிப். இது தீமையான லீடர்ஷிப் இல்லை.
இது நன்மையும் இல்லை, ஏன்னா கமாலியல் முழுமையாக அப்போஸ்தலரையும் சார்ந்தில்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கையான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்டேட் வைஸ்ல இருக்கிறது பெட்டர். ஏன்னா முழுமையாக ஒரு மார்பை ஒரு பக்கமாக இருக்கிறது நல்லது இல்லை. அதான் வந்து சொல்லுவாங்க, அதாவது ஸ்டேட் அண்ட் இது ஷுட் பி டிஃப்ரெண்ட். அதான் பார்க்குறோம். நம்ம இயேசுவே சொல்வார், ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்க, எடுத்து பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ கான்ஷியஸ் லீடர்ஷிப் இருக்கிறது நல்லது பார்க்கணும். மூன்றாவது ஒரு நன்மையான லீடர்ஷிப். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை பார்க்கிறோம். இதுல வந்துட்டு ஒரு தலைமைத்துவம் எப்படி அதுல கெஸ்டிங் இருக்குன்னா, அங்க உள்ள பிரச்சனை வரும் பொழுதுதான் என்ன தெரியும்னா, அங்க தலைமைத்துவம் வந்து தாக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியும். ஸோ பிரச்சனையே வராத தலைமைத்துவம்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் எந்த தலைவராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ அந்த முதல் வசனத்தில் பார்க்கிறோம், எழுந்து அதில் படிக்கிற வசனத்தை. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு பிரச்சனை வரதான் செய்யுது. அப்போ அந்த பிரச்சனையை வந்து வராமல் இல்லை, ஏன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் இல்லை. அது கோரிக்கை வரும்பொழுது அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையான்றது தான் அங்கே பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனை வரும்பொழுது அப்பொழுது அடுத்த உடனே அவங்க தலைமைத்துவம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே அதனால எல்லாரும் உடனே வந்து பிரச்சனை வருதா, எல்லாரும் அதை மட்டும் சால்வ் பண்ண போகலாம் அப்படின்னு போகாம அவங்க திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, எது முக்கியன்றதை ஃபர்ஸ்ட் அவங்க செட்டில் பண்றாங்க. ஓகே, கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் முக்கியம், கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மற்ற காரியங்களை செய்து சரியில்லை. ஸோ முதலாவது இது நாங்கள் பிடிச்சிக்கிறோம், ஓகேங்களா? இதில் இப்போ யாராவது இதில் வந்துட்டு எப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்றுவது முக்கியமோ அதே மாதிரி அதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் கர்த்தரை பிடித்து வைத்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? ஆழமா அதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விதையை விதைச்சா அது மண்ணுக்குள்ள பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது பக்கத்துல வந்துட்டு இருக்கிற அது வளர்ந்த அப்புறமா பின்பு இடம் பட்டாம போயிடும், அதுக்கப்புறமா நம்ம கிளியர் பண்ணிக்கிறது, அது பின்பாக வர பிரச்சனை. முதலாவது அந்த விதை பாதுகாக்கப்படுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுபோல தேவனுடைய வார்த்தை பத்திரமா இருக்கா, அது வந்து ஃபர்ஸ்ட் அதற்கு எந்த இடையூறும் வராமல் இருக்கான்றதை பார்த்துட்டு பின்பு அவங்க தலைமைத்துவத்தில் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததையும் பார்க்கிறோம். என்ன செய்யறாங்கன்னா, பின்பு they are looking for this solving this problem, இந்த காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வழியை தேடுறாங்க. இப்போ அந்த வழியை தேடும் பொழுது அவங்களுடைய கிரியையும் எண்ணமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு கூட எப்படி இருக்கணும்னா ஆவிக்குரியவைகள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சு என்ன பண்ணீங்க, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய, இல்ல 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் முக்கியம், ஞானம் முக்கியம், நற்சாட்சி ரொம்ப முக்கியம். ஏன் இது நற்சாட்சி ரொம்ப முக்கியம்? சாலமன் கிட்ட ஞானம் இருந்தது, ஓகேங்களா? சாலமன் வந்துட்டு கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக ஞானம் பெற்று ஒரு பொறுப்புல வைக்கப்பட்டான். ஆனா வந்துட்டு நற்சாட்சி இல்லை, ஓகேங்களா? அப்போ அந்த நற்சாட்சி ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் புதுசாக கொண்டு வர விசுவாசிகள் இல்லை,
நற்சாட்சி எப்போ வரும்னா பல வருடங்களாக டெஸ்டிங் பண்ண பின்பு தான் என்ன வரும்னா நற்சாட்சி வரும். பல வருடங்களுக்கு புடமிடப்பட்ட பின்பு தான் இது பியூர், இது சொத்து பியூரான தங்கம்னு சொல்லுவாங்க. பல அக்கினிக்குள்ள போடப்பட்ட பின்பு தான் இட்ஸ் பிகம்ஸ் பியூர். அப்போதான் வந்து ஓகே இது வந்து ஒரு இதுக்கு சாட்சி கொடுப்பாங்க. அப்போ இவர்களும் இந்த 7 மனிதர்கள் யாருன்னா இப்போதான் இயேசு கிட்ட வந்துட்டோம், இப்பயே நாங்கள் உடனே செய்யறோம் இப்படி வராம காத்திருந்து நற்சாட்சி பெற்றவர்களால் கொண்டு வாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். ஞானம் வந்து உடனே வராது, ஆனால் ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறதா இருக்காரு. ஆனால் நற்சாட்சிக்காக காத்திருந்து அந்த 7 பேரை அவங்க கொண்டு வராங்கன்னு பார்க்கணும். அப்போ இந்த நல்ல தலைமைத்துவத்தில் அடுத்த ஒரு எம்பசைஸ் பண்ற காரியம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எம்பசைஸ் பண்றாங்க. எவ்வளவு வருஷங்களுக்காக நம்ம வந்து ஹவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தே, ஓகே அவர்கள் எவ்வளவு வருஷங்களாக கர்த்தருக்குள்ள இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் மட்டும் இயேசுவை பின்பற்றினவர்கள் கிடையாது. நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பேதுரு 120 பேர் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ கண்டிப்பா அந்த 120ல இருந்த 7 தான் நான் இந்த இருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா அதனால தான் வந்துட்டு மத்தியாசை அவர்கள் எடுக்கும்போது கூட, மத்தியாசைன்றவர் எடுக்கும்போது கூட நம்மளோடு ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் இருந்தவனை வந்து அடுத்ததுக்கு போடுவோம்னு சொல்லி மத்தியாசையா வேற ஒருத்தையும் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து அந்த மத்தியாசை வந்து அவர்கள் கொண்டு வருவாங்க உள்ள. ஸோ இயேசுவோட இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்துட்டு இந்த 12 பிரதான அப்போஸ்தலர்களாக இயேசு வைத்தார். அதுலேயும் 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவானை இன்னும் பிரதான ஒரு நிலையிலே அவரோடு கூட வைத்துக் கொண்டே இருந்தார் பாவம். ஸோ அதில் வந்து ஸோ we need a good experienced people who have been tested again and again. They have to be tested. அதுக்கப்புறம் தான் ஒரு வேலைக்கு அமர்த்ததாக இருக்கணும். இவர்களோட காரியத்தில் இவர்கள் கவனமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 பேர் வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஜெபம் ரொம்ப முக்கியம். 6 வருஷம் ஜெபித்து கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓகே, இதனால வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தை பிறகு சொல்லும். ஸோ 3 வகையான லீடர்ஷிப் பார்த்தோம். ஒன்று ஒரு தவறான லீடர்ஷிப். தவறான லீடர்ஷிப் இருக்கும் பொழுது doesn't immediately mean எல்லாருமே வந்து தவறாக இருப்பாங்க கிடையாது. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ள என்ன இருக்குன்னா கர்த்தர் நேரடியாக இடைப்படுவதாக இருக்கிறார். ஏன்னா தலைமைத்துவம் தவறு என்று சொல்லிவிட்டு நான் அதனால் தவறு செய்தேன்னு சொல்ற காரியங்கள் இல்லாமல் கர்த்தர் இடைப்படுகிறதாக இருக்கிறார்னு பார்க்கிறோம். மனசாட்சி கிட்ட பேசுறதாக இருக்கிறார். அப்பொழுது தங்களை காப்பாற்றிக் கொள்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, அதே போலதான் லோத்து அந்த மாதிரி காரியங்களை காப்பாற்றிக் கொள்கிறாங்க. இரண்டாவது காஷியஸ் லீடர்ஷிப். இவங்க வந்துட்டு நன்மைக்கும் துணைக்கும் ரொம்ப போகல, தீமைக்கும் ரொம்ப துணை போகல. ஆனால் ஒரு லெவல் ஆஃப் கர்த்தருக்கு விரோதமாக போயிடக்கூடாது, ஒரு நீதி கெட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது, ஒரு நீதி நெறி இல்லாமல் இருக்கக்கூடாது, பொறுப்போட இருக்கணும் அப்படின்றதுல ஒரு காஷனா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்த காஷியஸ் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவனுக்கு விரோதமா செய்தாலும் ஒரு நெக்ஸ்ட் செய்தாலும் அவர்களை அடித்து விட்டாங்கன்னு இருக்கு. செய்தாலுமே அவர்கள் மூலமாக அந்த காஷியஸ் லீடர்ஷிப் மூலமாக இன்னும் கிருபை என்ன பார்க்குதுன்னா இன்னும் அதிகமாக அவங்க கொஞ்சம் கிருபை கடத்துக்கொண்டே இருக்கு, ஒரு காலம் கடத்துக்கொண்டே இருக்கு. அடுத்தது பார்க்க ஒரு நன்மையான லீடர்ஷிப். ஒரு நன்மையான லீடர்ஷிப் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் மாறி மாறி வரும் பொழுதும் ஓகே அப்போதான் அதான் இப்போ புது பிரச்சனை வரும் பொழுதும் அவங்க எதை முக்கியப்படுத்துறாங்கன்றது ஃபர்ஸ்ட். இரண்டாவது எந்த அளவுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்காகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுல அவங்க கவனம் செலுத்துறாங்கன்னு பார்க்கணும். சரியா? இது போதும், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா, ஒரு நல்ல தலைமைத்துவத்திலே அப்பா நாங்கள் அப்பா இருக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க. கர்த்தர் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தையை நாங்கள் அப்பா எங்கள் இடத்திலே வைத்து வைக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் கேட்கிற யாவரும் ஆண்டவரை பலப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த வாரந்தோறும் காத்துக்கொள்ளுங்க, போக்குவரவை காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.